ಶೇಖ ಮಗದರ ನಮಗ அப்பா ஆஹா அவ்வளவுதான் ஹைட். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு. ஆஹா ಮಗಶದಗ ಬಗದರಲರಕಬ ಏ ಬಗದರಾಗೆ. ಓಕೆ, ಈಗ ಮಗಶದ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ, ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಎಲ್ಲ தடைகளை உடைப்பதா, தடைகள் உடைந்து போவதா, தடைகள் உடைந்து போவதா, தடைகளை உடைப்பவர் முன்னே செல்கிறார். ஹalleluya, ஹalleluya. மரா மாகா ஷாதா காபா காரே ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ்னு கூப்பிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே முன்னே மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். மோடு இருப்பதுதான் ராஜா, ராஜா சித்தம். ஹalleluya. ஏக்கமையா சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே முன்னே நிறுத்தி உள்ளே. செய்யா உம்மைத்தானே என் முன்னே. எனக்காகயா ஏலேரே மாகுதர லரக்க பகதர அல்பர்க பகா. ராஜா என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்து. ஜீசஸ் லே மகதரலரகபா
தேங்க்யூ அப்பா. கர உயர்த்தி ஏசையா ஹலரே மகதர கபா லே பகதர லரா ஹர பகதர லரே மகதரா அபுகதரா லே மகா சரகபா. முன்னே மோடு இருப்பதுதான் உள்ளத்தின். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஐயான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. உங்க சமூகத்தில் தான் எங்களுக்கு பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். நீங்க தான்ப்பா பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். நீங்க தான் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த நாம சொல்ல சொல்ல உங்க உடல்ல பலன் உண்டாகும். ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ் ஏசையா ஏசையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படி கூப்பிடுவோமா? ஏசையா அப்படி கூப்பிடுங்க. இதான் எக்காலம் ஊதுறது. எக்காலம் ஊதுவோம், ஊதுங்க. இன்னொரு விச glory, glory. ஊதுங்க, ஊதுங்க. ஹalleluya, ஹalleluya. இதுதான் எக்காலம். எக்காலம் ஊதுங்க. ஹalleluya. ஹாலே சீயோனிலே எக்காலம் ஊதுங்க. சபையை கூட்டுங்க. உபவாசமா இருந்து யோவேல் 2:15. ஹalleluya. 2 தானே, 2:15 ஸ்பெஷல் மீட்டிங். அதான் ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சுட்டு ஸ்பெஷல் மீட்டிங்காக நடக்குதா? சபையை எப்படி கூட்டுங்க? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இதான் விசேஷித்த கூட்டங்கள் கூட்டுங்க. ஸ்பெஷல் மீட்டிங் ஆகஸ்ட் ஃபுல்லா. ஆமா, சாத்தான் நில்லாகணும்னா நீ ஃபுல்லா கூட்டுங்க. அதான் ஃபுல் காஸ்பல். ஃபுல்லா கூட்டுங்க. ஆகஸ்ட் ஃபுல்லா நம்ம வேலையே எக்காலம் ஊதுறது. ஹalleluya. ஆண்டவர் நித்திய கட்டளை கொடுத்திருக்கிறாரு. இந்த எண்ணாகமம் 10:8. நம்ம 10:8 கையை தட்டு. 10:8 விக்கா பாகா 10:8. ஆமென், ஆமென். ஆசாரியர்கள் பூரிகைகள் சொல்லுங்க. பூரிகைகள்னா இதான் பூரிகை. ட்ரம்பட் சொல்லுங்க. ட்ரம்பட், எக்காலம் ஊதுங்க. பூரிகைகளை செய்து அதை ஊதுங்க. ஹalleluya. இது என் நித்திய கட்டளை. அன்றைக்கு எக்காலத்தை வைத்து ஊதுனாங்க. இன்றைக்கு நம்ம வாய் தான் எக்காலம். கையை தட்டுங்க. வாய், இந்த வாய் தான் எக்காலம். ஊதுங்க, ஊதுங்கப்பா. ஏசையா ஊதுவியலா? ஊதுங்க. glory, 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 glory. ஜீசஸ். இன்னொரு ஏசையா glory. wonderful, wonderful Lord, wonderful, wonderful.
பகதரா. அப்படி ஊதுனா ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை நாம் சொல்றோம், அறிக்கை இடுகிறோம், பாடுறோம். இதுதான் எக்காலம். இக்காலம் அதுதான் எக்காலம். இக்காலத்து ஊழியமே எக்கால ஊழியம்தான். ஊதுற ஊழியம், ஜபிக்கிற ஊழியம், துதிக்கிற ஊழியம். அதனால வாய் சும்மா இருக்கவே கூடாது. இந்த வாய் துதித்துக்கிட்டே இருக்கட்டும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கட்டும். ரபா கதாரா லாரா காபாகா ஏரே மாகு தாரா லாரா காபா. ஊதுவோம், முழங்குவோம், எக்காலத்தை முழங்குவோம். அபகதரலர கபகா அபகதரலர கபகதா. ஜீச விடக்கூடாது, விடக்கூடாது. கிதியோனின் படைகள் 300 பேர் ஊதுனாங்க, எதிரி சிதறி ஓடினான். இந்த ஊழியத்துக்கு எதிரான எதிரி சிதறி ஓடு, எதிரி சிதறி ஓடு, ஓடு, ஓடு. இந்த பிள்ளைகளுக்கு எதிரான எதிரி சிதறி ஓடு, ஓடு. வியாதி ஓடு, தரித்திரம் ஓடு, பலவீனம் ஓடு. ரக்கமகதாரே லேரேமாவோ. தொடர்ந்து பூரிகைகளை ஊதக்கடவார்கள். இது நித்திய கட்டளை. ஆசாரியர்கள் ஊதக்கடவார்கள். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அதனால இந்த வாய் பக்தன் சொல்றான், நான் நாவால் கூப்பிட்டேன், வாயால புகழ்ந்தேன். எல்லாம் நாவால கூப்பிட்டேன், வாயால புகழ்ந்தேன். நாவும் வாயும் ஒண்ணுதான். ஆனாலும் பக்தன் பாருங்க, அல்லேலூயா. அந்த 66:16. ஆமென். நான் நாவால கூப்பிட்டேன், வாயால புகழ்ந்தேன். கர்த்தர் மெய்யாகவே என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இருக்கா? 66:16 18 மெய்யாகவே எனக்கு செவி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை கேட்டார். 18 19 18 தான் வாயால. 17 சொல்லுங்க. 18 இன்னைக்கு 17 சொல்லுங்க. 17 தேதி 17. இப்ப 17 சொல்றாரு, வாயால வாயால கூப்பிட்டேன், நாவால புகழ்ந்தேன். அதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 17 வாயால கூப்பிடு, நாவால துதி. ஏசையா ஏசையா. glory 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 glory. கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா. wonderful Jesus, mighty Jesus, mighty Jesus, mighty Jesus. அப்ப 18 சொல்லு, 19 சொல்லுது, மெய்யாகவே சொல்லுங்க. மெய்யாகவேன்னு சொல்லுங்க. மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அப்படி சொல்லுங்க. செவி கொடுத்தாரா? மெய்யாகவே இந்த ஊழியத்துல கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்தா, செவி கொடுக்கிறா. மெய்யாக செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். போங்க. என் ஜெபத்தின் சப்தம் கேட்கிறா, கேட்கிறா, கேட்கிறாரா, கேட்கிறா. காரணம் ஜெபத்தை தள்ளாதவர். கைதட்டுங்க. ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர். என்ன பாப்பா சொல்றா? ஜெபத்தை ஜெபத்தை கிருபையை சொல்லுங்க. ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர். ஹல்லேலூயா. ஆமென். Thank you அப்பா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
அதனால தான் வாயால கூப்பிடுறோம், நாவால துதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. ஜெபத்தை தள்ளாததுனால தான் இந்த ஊழியம் இப்படி வந்திருக்கு, இந்த நிலைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு இவங்க தான், ஜானும் டேவிடு தான். அல்லேலூயா. கூட இருக்கிற பிள்ளைங்க தான். அல்லேலூயா. இப்போ நாகர்கோவில்னாலே இப்போ ஜானும் டேவிடும் தான். ஜாய் சன்னு, ஜாய்க்கே சன்னு இவங்க தான். ஜாய் சன்னு போ. அது மாதிரியே ஜாயா இருக்காங்களா? 2 பேரையும் பாருங்க. ஆமே. ஃபோனில் பேசினாலே ஜாய் எனக்கு துள்ளும். நல்ல பேர் வச்சிருக்காருங்க அப்பா. ஜாய் சன்னு, ஜாய் சன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தை தள்ளாதவர், ரிமூவ் பண்ணாதவர், ரிஜெக்ட் பண்ணாதவர். ஆங்கில ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணாதவர், கிருபையை ரிமூவ் பண்ணாதவர். அவருக்கு பேரே ஆர்ஆர்னு வச்சிருக்கேன். ஆர்ஆர். ரிமூவ் பண்ணாதவர், ரிஜெக்ட் பண்ணாதவர் நம் தகப்பன் ஏசையா. க்ளோரி 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 க்ளோரி. ஷக்கபகா ஷக்கபகபா. ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர். ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஜெபத்தை தள்ளாதவர். புது ராகம் வருதா? கிருபை விலக்காதவர். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். க்ளோரி க்ளோரி. வாயால் நான் கூப்பிட்டே, நாவால் நான் தினம் துதித்தே. வாயால் நான் கூப்பிட்டே, நாவால் நான் தினம் துதித்தே. மெய்யாக ஜெபம் கேட்டா, மெய்யாக ஜெபம் கேட்டா, ஜெபத்திற்கு பதில் தந்தா. க்ளோரி. ஜெபத்திற்கு பதில் தந்தா. அல்லேலூயா. ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர். ஜீசஸ் ஜீசஸ். கிருபையை விலக்காதவர். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். வாயால் நான் கூப்பிட்டே, நாவால் நான் தினம் துதித்தே. வாயால் நான் க்ளோரி க்ளோரி. மெய்யாக ஜெபம் கேட்டா, ஜெபத்திற்கு மெய்யாக ஜெபம் கேட்டா, என் ஜெபத்திற்கு பதில் தந்தா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஜெபத்தை கேட்கிறோம், அதான் சாட்சி. இந்த ஊழியம் தான் அதற்கு. மகா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர்.
உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் அந்த ஒரு புது ராகம் வந்துகிட்டே இருக்கு. உங்க சபைக்கு வந்தவுடன் புது பாடல் வருதா? ஹல்லேலூயா. யெசையா யெசையா glory 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 Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். இந்த ஊழியத்துக்கு இதுதான் பொருந்தும். 66:16 அந்த பக்தன் சொல்றாரு. 16 என்னையா சொல்றாரு? தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் சொல்லுங்க. தேவனுக்கு பயந்தவர்கள் தான் இங்கே வந்திருப்பீங்க. ஆமென். கை தட்டுங்க. தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க. அதான் கூட்டி வச்சிருக்காரு. நான் ஒரு சின்ன கூட்டம் கூட்டுவாருன்னு லேட்டாக தான் சொன்னேன். இந்த மாதிரி கூட்டி வச்சுட்டாரு. நல்லா இருக்கு. நான் சின்ன கூட்டம் கூட்டா எனக்கு ஈஸியாக போயிடுனா கதை இப்படி ஆயிடுச்சு. அதனால இதுதான் அவருக்கு பொருந்து. 16 எல்லாரும் கேளுங்க. எல்லாரையும் கூட்டிட்டாரு. இடம் இருந்தா ஊரே கூட்டியிருப்பாரு. அப்படி இடம் வருவதாக சொல்லுங்க. நாகர்கோவிலே கூற்ற ஒரு இடம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆமென். ஒரு காலம் வரும். கண்காடியா மைதானத்தெல்லாம் கூட்டம் கூடுற அளவுக்கு ஒரு பெரிய மைதானம் வருவதாக, ஒரு பெரிய கேம்ப் வருவதாக, என் பிள்ளைகளுக்கு வருவதாக, அங்கே ஜனங்களை கூட்டுவார்களாக. அது ஆச்சரியப்படத்தக்க கூட்டமா இருக்கும். நாகர்கோவில் தேசமே ஆச்சரியப்படும். எப்படி வந்தது? இது எப்படி? அது அப்படிதான். ராஜா மெய்யாக ஜெபத்தை கேட்டார், செவி கொடுத்தார், ஜெபத்தை தள்ளாதவர். ஆமென். அதான் கூட்டம் கூட்டி வந்து கேளுங்கள். என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். ஆமென். எங்களுக்கு செய்ததை சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதற்குத்தான் இந்த கூட்டம். கர்த்தர் என்ன செய்தார் என்றால், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த தேசமான. அது நடக்குதா? இந்த ஊழியத்தில் நடக்குதா? சின்னவர்கள் 2 பேரும் சின்னவர்கள், ஆனா தேசத்தை கலக்குறாங்களா? ரிகமாயஸ் யெசையா. யெசையா. glory 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 glory. Shikabagaya. Thank you அப்பா. இந்த ராகத்தை மறந்துடாதீங்க. ரெக்கார்டாக இருக்குமா? சரி. ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் glory.
ஆமென். இதுதான் ஊதுறோம், எக்காலத்தை முழங்குகிறோம் வாயால. அன்றைக்கு வெள்ளி தகட்டால எக்காலம் செய்து ஊதுனாங்க. கர்த்தரோ நம்மை படைக்கும் போதே வாயை கொடுத்து படைச்சிட்டார். எக்காலத்தையே உள்ள வச்சுட்டு படைச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நான் இதை எப்படி பார்க்கிறேன்? உபாகமம் 10:8 பெட்டியை சுமக்கணும், எண்ணாகமம் 10:8 வாயால ஊதணும். பெட்டி மேல தோல்ல வாயில எக்காலம். தேசம் சொந்தமாக எரிக்கோ. மதில் விழுந்தது, மதில் விழுந்தது, தேசம் சொந்தமானது. சொல்லுங்க 10:8 உபாகமா 10:8 தோல்ல பெட்டி. இந்த பெட்டி இருந்தாலே நீ வட்டி வாங்க மாட்டா. கடன் கொடுப்பாய், வட்டி வட்டி பெட்டி இருக்கிறதுல வட்டி இருக்காது. ஹல்லேலூயா. பெட்டி சுமந்தவர்கள் எக்காலம் ஊதிக்கொண்டு, ஒரு பக்கம் எக்காலம் ஊதுறாங்க, இன்னொரு பக்கம் பெட்டி. இன்றைக்கு நாம பெட்டியையும் எக்காலத்தையும் ஒன்றாய் நாம் பெட்டி சுமந்து எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கிறோம். எரிக்கோ மதில் விழுகுது, எரிக்கோ மதில் விழுகுது. தேசம் சொந்தமாகுது. இந்த நாகர்கோவில், இந்த கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாவட்டம் சொந்தமாகுது. இந்த மாநிலம் சொந்தமாகுது. தேசம் சொந்தமாகுது. கூப்பிடுங்க. Glory, 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 glory. இன்னொரு விஷயம். Thank you, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. 300 பேர் அன்றைக்கு எக்காலம் ஊதுனாங்க. ஹல்லேலூயா. அந்த நியாயாதிபதி 7:21 7:20-21 மனுஷரும் எக்காலங்களை ஊதி கொண்டிருக்கிற போது நடந்தது என்ன சொல்லுங்க? எதிரி சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனா. எதிரி சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். சொல்லுங்க, எதிரி சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கைதட்டாமன் சொல்லுங்க. கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். உங்களுக்கு எதிரான எதிரி அவன் உங்க மைண்டு தான் எதிரி. மனதுக்குள்ள இருக்கிற கலக்கம், கவலை, வியாதி, தேவைகள், சாத்தானால் வருகிற போராட்டங்கள், அந்த எதிரி சிதறி குக்கர்லிட்டு ஓடிப்போம். எதிரி சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் சிந்தனையிலே பாதிப்பை உண்டாக்குகிற பாராட்டுகிற எல்லா எதிரிகளும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போவதாக, அவர்கள் எல்லைகளை விட்டு ஓடி போவதாக, வாழ்க்கையை விட்டு ஓடி போவதாக. வியாதி ஒரு எதிரி தான். சொல்லுங்க, வியாதியே ஓடிப்போ, விலகிப்போ, விலகிப்போன்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. எதெல்லாம் உங்க மனதை பாதிக்குதோ அதெல்லாம் எதிரி தான். இயேசு சமாதானம் சந்தோஷமும் தான் கொடுப்பார். அதனாலதான் சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில். பாவமெல்லாம் போக்கிவிட்டா, நீக்கிவிட்டா, பாவமெல்லாம் போக்கிவிட்டா. சர்வ வல்லவர் சொந்தமாயிட்டாரா அப்பா.
சர்வ வல்லவர் என் எஜமானன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓ ஓஹோ, உண்மைதானே. ஆஹா, அதிசயம்தானே. ஓ ஓஹோ, இது உண்மைதான். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. Glory. சர்வ வல்லவர். தேங்க்யூ அப்பா. பாடும்போதே அற்புதம் நடப்பதாக, வல்லமை இறங்குவதாக, வியாதி விலகுவதாக, கவலைகள் மறைவதாக. ஜீசஸ். கண்டுகொண்டே ஒரு புதையல் கொண்டே. Glory. Amen. Amen. Glory. 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 Amen. Amen. சர்வ வல்லவர் சொந்தமானா என் ஜீவனானா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஏசையா, ஏசையான்னு சொல்லி கை தட்டுங்க. ஏசையா எல்லாம் சொல்லுங்க. ஏசையா. Glory, 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 glory. ஏசையா, 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 ஏசையா. இது நித்திய கட்டளை. உங்க வாய், உங்களுடைய நாவு துதிக்க துதிக்க, ஏசு நாமம் சொல்ல சொல்ல எதிரி சிதறி கூக்குரலிட்டு ஓடல. உங்களுக்கு எதிரான எதிரி தெரியும். வியாதி விலகுது. அநேகர் வியாதியோடு வந்திருக்கலாம். நீங்க துதிக்க துதிக்க, இயேசு நாமம் சொல்ல சொல்ல விலகட்டும். வியாதியை விலகட்டும். கட்டளை கொடு. இயேசுவின் நாமத்தினால Glory. சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும். விலகட்டும். நரம்பு சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும். விலகட்டும். எலும்பு சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும். விலகட்டும். பார்வை சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும். விலகட்டும். காதுகள் சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும். விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுவாச சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும். விலகட்டும். இதய சம்பந்தமான வியாதிகள் வெளியே வா. நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும். வெளியே வா. சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும். வெளியே வா. ஆஸ்துமா விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவி, கேன்சர் ஆவி வெளியேறட்டும். இயேசுவின் பலவீன நாமத்தில் ஆவிகள், பலவீன ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகத்தால் நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. சரீர சுகத்தால் நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. பா நன்றி அப்பா. பா. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். ராஜா இயேசுவிட வந்த போதெல்லாம் அவர் முதல்ல செய்த அற்புதம் வியாதியை விலக்கினார். மனதுருகி நோய்களை அகற்றினார். எங்கு போனாலும் மத்தேயு 14:14 திரளான ஜனங்கள் தேடி வந்தபோது மனது உருகி அவர்கள் நோய்களை சுகமாக்கினார். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நோயோடு வாழ்வது தகப்பனுக்கு சித்தமே இல்லை. நீங்கள் சுகமாய் இருப்பது தான் அவருடைய விருப்பம். அதனால தான் பிரியமான அவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க சுகமா இரு மகனே. சொல்லுங்க. பிரியமானவனே சுகமாயிரு. ஆத்துமா வாழ்வது போல் Glory. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
தேங்க்யூ அப்பா. ஆத்துமா வாழ்வது போல் ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. போராடுறமா லக்கபா, நல்லதொரு ஆனா பட்டயத்த ஆவிதரும் சொல்லுங்க. எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து பிரிய glory ஆத்துமா வாழ்வது போல் hallelujah எல்லாவற்றிலும் வாழ்ந்து amen சுகமாயிரு மகளே. glory பிரியமான சுகம் சுகம் ஆத்துமா வாழ்வது போல் சுகம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து amen சுகமாயிரு மகளே. சுகமாயிரு மகளே. ஜான் வாழ்த்துறாரு. ஜான் 3வது ஜான்ல 3:3 இப்ப ஜான் ஜாய்சன் வாழ்த்துறாரு. உங்களை தேடி வந்திருக்கிறீங்களே பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஜெயமாய் வாழ்ந்து ஜெயமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. சுகமாயிருப்பீங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென். இல்லைன்னா இங்கேயா வர்றீங்க? நீங்க எல்லாருமே யாருக்கு பிரியமானவர்கள்? கர்த்தருக்கு பிரியமானவங்க. உங்க பேரே பிரியமானவன். அடிக்கடி பிரசங்கத்தில் பிரியமானவர்களேன்னு சொல்றோமா? உங்க மேல அவருக்கு பிரியம். நீங்க தான் பிரியா, நீங்க தான் எப்சிப்பா. உங்க மேல அவருக்கு நேசம் இருக்கு, பாசம் இருக்கு. அவர் சொல்லுகிற காரியம் you will prosper in everything, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஜெயமாய், எதை தொட்டாலும் ஜெயம் உண்டாவதாக. ஆமென். பிசினஸ் ஆரம்பித்த பிசினஸ்ல ஜெயம், ஜெயம் உங்க வேலையில ஜெயம், ஜெயம் உங்க வாழ்க்கையில ஜெயம், ஜெயம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீங்க ஜெயமாய் வாழ்வீங்க, ஜெயமாய் வாழ்வீங்க. சுகமாய் வாழ்வீங்க. சுகமாய் வாழ்வீங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பரிசு. ஆமென். சுகமும் செல்வமும் அப்பா கொடுத்த பரிசு. கை தட்டுங்க. பகதர் அப்படி அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். ஏசையா 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படி நாம் வாயால துதிக்கும் போது, நாவால புகழும் போது, ஹல்லேலூயா நடக்கிற காரியம் தான் எதிரி சிதறி கூக்குரலிட்டு ஓட. ஹல்லேலூயா. அப்பா நமக்கு அந்த யோவேல் 2:18 ஒரு வாக்கு சொல்றாரு. நீங்க உபவாசம் செய்து அல்லது எக்காலம் ஊதி சீயோனில் எக்காலம் ஊதுங்கள். 18 அப்பொழுதுன்னு சொல்லுக்கா. அப்பொழுது 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 கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, இந்த பகுதிக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பான்னு சொல்லுங்க. வைராக்கியம் கொண்டு தேசத்தை, நாகர்கோவில் மாவட்டத்தை, தமிழ்நாடு மாநிலத்தை என்ன செய்வார்? கடாட்சிப்பார். Glory, glory, glory. அதுதான் பிள்ளைக்கு ஏக்கம். கடாட்சிப்பா. ஹல்லேலூயா. Thank you அப்பான்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன? காப்பாற்றுவார். அதான் கடாட்சிப்பார் என்றால் அர்த்தம் காப்பாற்றுவார். அதுக்கு தான் பிள்ளை ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பித்து டெய்லி ஊதிட்டு இருக்காங்க. எக்காலம் ஊதுற கூட்டம் கட்டுங்க. எக்காலம் ஊதுற கூட்டமே ஊதுறியலா? நல்லா ஊதுங்க. ரக்கபாகாதா நல்லா ஊதுங்க. என்ன ஆபரகா நல்லா ஊது. பணம் குடிக்கல சேக்கபாகாதாரா ஊது. அப்படி அப்படி கூடி கூடி ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தை காப்பாற்றுவார். அப்பா வாக்கு கொடுத்துக்காரு. 15 கட்டளை கொடுக்கிறாரு, 18 வாக்கு கொடுக்கிறாரு. தேசத்தின் மேல் வைராக்கியம்,
இந்த பகுதி மேல வைராக்கியம் கொண்டு காப்பாற்றுவேன், காப்பாற்றுவேன். ஷெக்கபகதரலரக்கமா. ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். அதான் எக்காலம் ஊதும் என் உதடு. ஆமென். Glory. சமூகம் மேலானது. Glory. உயிரினும் மேலானது. Glory. Glory. சமூகம் Glory. மேலானது. Glory. உயிரினும் மேலானது. அதனால என் உதடு. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. உங்க பிள்ளைங்கப்பா bless பண்ணுங்கப்பா, bless பண்ணுங்கப்பா, bless பண்ணுங்க. அந்த 2ஆம் அதிகாரம் 18 இருந்து கடைசி வரை இந்த எக்காலம் ஊதுகிற இந்த ஜெபம், இந்த துதிக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை மிக அருமையான வாக்குத்தத்தங்கள். இந்த 21 வசனம் தான் சொல்லியிருக்கா. தேசமே தேசமே பயப்படாதே சொல்லுங்க. பயப்படாதே பக்கத்துல சொல்லுங்க. பயப்படாத, பயப்படாத. எக்காலம் ஊதுகிற ஜனமே, பயப்படாத, பயப்படாத. மகிழ்ந்து களிகூரு, களிகூருன்னு சொல்லு. களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு. காரணம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசையா, ஏசையா, thank you அப்பா, 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 thank you அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை, இத்தனை பேர் இந்த ஊழியத்தில் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார்ன்றவங்க கை வைத்து காட்டணும். சொல்லுங்க. ஜான், டேவிட், இதிலும் பெரிதானவற்றை பார்க்கத்தான் போறேன், இதிலும் பெரிதானவற்றை பார்க்கத்தான் போறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறோம், பெரிய காரியங்களை செய்வார். அதை நாங்க கண்ணால பார்க்கத்தான் போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார், நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு காலத்துல என் வாலிப நாட்கள்ல சினிமா பாடலே கேட்பேன், சினிமா பாடலே பாடிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனா கர்த்தர் எனக்குள்ள வந்தார். உள்ள வந்த என்னோட இருக்கிறத நான் அனுபவிக்க ஆரம்பித்த பின்னாடி என்னால கேட்கவே முடியல அந்த பாடல். அது ஒரு வெறுப்பா கருப்பா மாறிடுச்சு. எந்த சினிமா பாடலை உபவாசம் இருந்து கேட்டேனோ, ஒரு காலத்தில் உபவாசம் இருந்து கேட்பேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போது நினைச்சு பார்த்தா வேதனை. தெரியல, அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு நமக்குள்ள இருக்கிறத அனுபவிக்காததுனால தான் நான் உபவாசம் இருந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். அந்த காலத்தில் ரேடியோ, சின்ன ரேடியோவில் இந்த ஆல் இண்டியா ரேடியோ சினிமா அப்பெல்லாம் இப்படிலாம் இல்லை, அப்படி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த இயேசு உள்ள வந்து நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் பரிசுத்த, நான் பரிசுத்த. ஆபாச பாடலை நீ கேட்க கூடாது, கேட்காத. வெறுப்ப கொடுத்தாரு, சீப்போன்னு சொல்லி தூக்கி எறிய வச்சார். அது அவர் உள்ள வந்ததுனால அப்ப ஆரம்பித்தேன் அவரை துதிக்கிற பாடல். அதற்கு பின்னால்தான் இன்னைக்கு 500 450 பாடலை கொடுத்திருக்கிறார். ஏசையா, ஏசையா, glory, 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 glory. Hallelujah.
ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா. சக்கபகதர் கப்பகதரல ரகபா. என்னுடைய ஏக்கம்லாம் என்ன தெரியுமா? நமக்குள்ள அவர் இருக்கிறத அனுபவிக்கணும் ஒவ்வொரு நாளும். நமக்கு அறிவு இருக்கு, அவர் இருக்கிறார். இல்லைன்னா நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த அறிவை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இங்க வர்றதோடு இல்லை, தனி வாழ்க்கையில் அனுபவமா இருக்கணும். எப்படி அனுபவிப்பீங்கன்னா, இந்த வாய் தான் இது கூப்பிட கூப்பிட, துதிக்க துதிக்க, வசனத்தை வாசிக்க வாசிக்க நீங்க அனுபவிப்பீங்க. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி ராஜா இயேசு, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா ராஜா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, அகில உலகம் என் அன்பு இதய தீபம், அகில உலகம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சுட்டா Glory. Thank you அப்பா, thank you அப்பா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மறக்க முடியாத ஒரு அற்புதம்னா, எனக்குள்ள வந்துட்டார், எனக்குள்ள வந்திருக்கார். அப்படி வந்த உடனே தான் எனக்குள்ள நடந்த ஒரு அதிசயம் என்னன்னா, பல நாட்கள் இருந்த வியாதி விலகியது. இன்றைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். வயது கூடிக்கிட்டே இருக்கு, ஆனா பலன் கூடிக்கிட்டே இருக்கு. வயது கூட கூட பலன் கூடுதா கூடுதா. இப்பதான் 25வது பர்த்டே கொண்டாடினேன். 25வது பர்த்டே. சரி, தப்பா சொல்லிட்டேன். 75, சரி 75ன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் கொண்டாடிக்கிட்டு வர்றோம். யோசித்து பார்க்குறேன், அந்த வியாதி விலகுதுதான். இதுவரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அவர் உள்ள இருக்கிறாரு. இவரை விடாத, இவரை விடாத, ரக்கபாகாத விடாத. நீ சுகமா இருப்ப. இவர் உனக்கு சுகம் தருகிறவர். ரக்கபா விடாத, விடாத. ரக்கமகதரா ரக்கபகா ஷேக்கபகதரா. வியாதி விலக்குவார். ஆமென். மிகப்பெரிய, அதை விட பெரிய அதிசயம், பாவத்தை மன்னிக்கிறார். பாவி பாவின்னு சொல்லி ஜெபிப்போம் நாங்கள் அந்த நாட்களில். நான் பாவி, நான் பாவி, நான் பெரும்பாவின்னு சொல்லுவான். ஒரு ஜெபம் இருக்கு எங்க இதில், கேத்தலிக் சர்ச்சில் இருந்தால் தெரியும், போடவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, பாவின்னு சொல்லாத, நான் உள்ள வந்துட்டு நீ பரிசுத்தமா மாறிட்ட, பாவின்னு சொல்ல. ஹல்லேலூயா. நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அந்த உணர்வு வந்துச்சு. அதுக்கு தான் பேர் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்குறாங்களா சில பேர். அந்த காலத்தில் பெந்தகாஸ் சர்ச்சில் வந்து கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு. கோபமாக வரும். உங்களா ரட்சிக்கப்பட்டேன் என்னையான்னு புரியாது. இப்போ தான் தெரியுது, அருமையான வார்த்தை. ரட்சிக்கப்பட்டீங்களா, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஒரு நிச்சயம் இருக்கா, அதுதான் ரட்சிப்பு. சின்ன தம்பி, வாலிப தம்பி பார்க்குறியாடா? டேய், உனக்குள்ளே ஏசு இருக்கிறாராடா தம்பி? புதுசாக வந்துருப்பா, அவனை தானே பாருங்க. என்ன தம்பி, வாலிப பிள்ளைகள்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் வாலிபத்தில் நான் தேடித்தான் இப்படி நிற்கிறேன். ஆமாம். ஹல்லேலூயா.
உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டார். அவன் இங்கே வந்த உடனே வந்துட்டார். என்ன தம்பி, ஆலயத்துக்கு வந்த உடனே வந்துட்டார். வந்துட்டார். வாலிபர்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. வந்துட்டார். வந்து அவர் செய்யற முதல் காரியம் கட்டி பிடிச்சு அந்த இளையகுமாரன் கேசுதான் புத்தம் கொடுக்கிறாரு. அவன் வாயை திறந்து பாவி பாவின்ற அவர் வாயை அடைச்சு, நீ பரிசுத்தமாயிட்டா பரிசுத்தமாயிட்டா பரிசுத்தமாயிட்டா, நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனி பாவி பாவின்னு சொல்லாத, என்கிட்ட வந்துட்டீல, என் ரத்தம் உன்னை கழுவுது, நீ பாவி இல்லை. இதுதான், இதனாலதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓடி நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். க்ளோரி, நீ பெறவே. இயேசு தருகிறா, இயேசு தருகிறா, இன்று தருகிறா. சொல்லுங்க, தருகிறா. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ அப்பா. க்ளோரி, தேங்க்யூ அப்பா. ஆமென். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். க்ளோரி, க்ளோரி. நீ நாடும் விடுதலை இவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசையா. க்ளோரி, 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 க்ளோரி. இயேசு வந்ததுனால சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு, இயேசு எனக்குள்ள வந்ததுனால வியாதி போனது மட்டும் இல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டது. அதுக்குத்தான் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி ரத்தம் வடிந்தது. உடலெல்லாம் ரத்தம் பயம், தலை முதல் கால் வர ரத்தத்தில் குளிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு ரத்தம். ஏன் தெரியுமா? ரத்தத்தில் தான் பாவம் பண்ணி கழுவப்படும். இந்த உலகம் இதை அறியணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவார், பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். மத்தேயு, மார்க், லூக்கில் சொல்றாரா, இந்த திமிர்வாதக்காரன் பாவம் செஞ்சதுனால திமிர் வாதம் வந்துருச்சு. என்ன திமிர் பண்ணானோ தெரியல. ஆனா அவர் பரிதாபமா பார்த்து சொல்லும், பாவம் மன்னிக்கப்பட்டது, அதனால உன் திமிர்வாதம் நீங்குது. பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ வாதத்தில் இருக்க போறது இல்லை. எழுந்து நட, எழுந்து நட. நான் வந்துட்டேன். நீ பாவி இல்ல, நீ படுத்திருக்க போவது இல்ல. பாவ மன்னிப்பு, சுகம் வந்தது. ஆச்சரியமா பாக்குறாங்க. இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படி. அப்பதான் சொல்ற, இந்த பூமியில எனக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க இதை அறியணும். அது ஒரு அதிகாரமா சொல்வார். ஹல்லேலூயா. மத்தேயு 9:6 நினைக்கிறேன், அதிகாரமா சொல்வார். அப்படி அதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கண்ணீர் வரும். இதை உலகம் அறியணும். இயேசுவால தான் பாவம் பண்ணி. அதுக்கு தான் என்ன பாவம், அது ஒரு பயங்கரமான நோய். எல்லா நோயை விட எது பெரிய நோய் சொல்லுங்க? தேவனுக்கு எதிரான கிரியை தான் பெரிய நோய். அதான் பேய்.
அந்த நோய் இருக்கிறதுனால தான் பேய் வருது. அப்போ அவருடைய ஏக்கம் என்ன? என் பிள்ளைகள் பாவம் கழுவப்பட்டுட்டா இந்த பேயை விரட்டிடலாம்ல, இந்த பேயை விரட்டிடலாம்ல. அதான் அவருடைய ஏக்கம். அதுக்கு தான் அவர் 6 மணி நேரம் சிலுவையில். என் சிலுவை அந்த மலையை பார்த்தேன், என் பக்கத்தில் நான் தங்கியிருக்கிற இடத்துல இந்த மலை மேலே சிலுவையை வச்சுருக்காங்க. ஒரு அருமையான காரியம்தான். அந்த சிலுவையின் ஆசீர்வாதம் என்ன? ரத்தம் சிந்தி பாவத்தை கழுவுகிறா. அதுதான் சிலுவை. நம்முடைய சின்னமே சிலுவை சின்னம். ரத்தம் பாவத்தை கழுவி பரிசுத்தமாக்கத்தான் இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி. தேங்க்யூ அப்பா. ஒருவேளை புதுசாக வந்திருக்கலாம், இதுவரை வராமல் புதுசாக வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த ஜீசஸ் உங்கள் வாழ்க்கையில் தீபம், இதய தீபமா உங்களுக்குள்ள வர்ற அவர் எங்கோ இருக்கிறவர் அல்ல, எனக்குள்ளே இருக்கிறா. என்ன நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளே விடுதலை வெற்றியை எனக்குள்ளே. அதனாலதான் நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. ஓடி ஓடி சொல்லுவே, ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கின்றார், என் இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் அவரான் தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவர் தேடி ஓடி வந்தா, என் பாவம் அனைத்தும் மன்னித்தா. புது மனுஷனாக மாற்றினார். Hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, amen. விடுதலை சொல்லுங்கப்பா, விடுதலை வா. அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அபிஷேகம், அபிஷேகம் என் சபைக்கு, என் பிள்ளைகளுக்கு. சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை விடுதலை அப்பா, அப்பா
ஆனந்த கைதட்டி என்னே இதுதான் சந்தோஷம். ஏன் ஜாய்சனை பார்த்தா சந்தோஷமா இருக்கா? ஜானை பார்த்தா காரணம் இதுதான் ரகசியம். எனக்குள்ள அவர் இருக்கிறார். எத்தனை பிரச்சனை கேட்டால் சொல்லுவோம், அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பிரச்சனை வரா, ஊழிய பாதையில் எத்தனை போராட்டமோ அதெல்லாம் சொல்ல மாட்டார். சிரிச்சுக்கிட்டே கடந்து போவார். அதான் உள்ள இருக்கிறார். ஒரு நாளும் மறந்துடும். பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லைன்னா இந்த ஷார்ட்டாக அவங்களை சொல்லி கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்தவங்க அத்தனை பேரும் இந்த இயேசுவை குறித்து சொல்லணும். இவர் யாருன்னு சொல்லணும். அதுக்கு நான் சொல்ல வைக்கிறேன். அப்போ ஷார்ட்டாக நான் சொல்கிற காரியம், பாவம் மன்னிக்கிறாரு, அடுத்து பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க, பரிசுத்த 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 பரலோக தேவ பரிசுத்த நமக்குள்ள இருப்பதனால 3 ஏரியா, சிந்த, கண்ணு, வாய். நான் பல இடங்கள் இதுதான் என் வேலை, இதுதான் சொல்லிட்டு போவேன். இந்த இயேசு உள்ள வந்ததுனால கண்டதெல்லாம் நினைக்க விட மாட்டார். சிந்த தூய்மையா இருக்கும். அவருக்கு பிரியமானதா நீங்க சிந்திப்பீங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தங்கப்பான்னு சொல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய. ஒரு இடத்துல பேதுரு சொல்லுவார், உங்களுக்கு பாடுகளே வேண்டாம்னு சொல்லுவார். அப்போ போ பிசாசு என்பார். உன் சிந்த கடவுளிடம் இருந்து வரல. அதுதான் அப்ப சிந்த சரியா இருக்கணும்னா அதான் ஜீசஸ் வந்திருக்காரு. இவரோட ஒட்ட ஒட்ட சிந்த சரியாகிடும். அல்லேலூயா. அது சந்தையா மாறாது, அல்லது நிந்தையா மாறாது. அது தூய்மையான சிந்தையாகிடும். லோயா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா இதுதான் முக்கியம். ஆமென். அதான் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அங்கிருந்து தான் சொன்னாரா. இதயம்னா என்ன? அதான் சிந்தை. உன் சிந்தையை எப்படி காவலோட, எல்லா காவல், எவ்வளவு காவல் பண்ணுமோ காவல் பண்ணிக்க. இப்போ சிந்தை சரியாகணும்னா யூடியூப்பில் கவனமாக இருக்கணும். இதுதான் ஒரு பெரிய நல்ல டியூப். அது யூடியூப்பு டியூப். இதில் கண்ணு போச்சுன்னா உன் டியூப் லைட்டே அவுட்டு. நமக்கு இருக்கிற ஒரு டியூப் லைட் இருக்குது, அந்த லைட்டே அவுட் ஆகிடுது. இவ்வளோ வயசாகியும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. நல்லதுக்காக உள்ள பணம் ஏதோ வருது, வேடு சொருகிறாங்க, எதையாவது சொருகி பார்க்க வச்சிடறான். அழுகையாக வரும். நல்ல யூடியூப்பை எப்படி அவன் காசு சம்பாதிக்க யூடியூப் அலோவ் பண்ணுறானே, நம்ம யூடியூப்காரனாக இருந்தால் விட மாட்டோம். நல்லது தான் வரணும்டா. அவன் காசு, சொல்லுங்க காசு. நமக்கு காசு பெருசு இல்லை, ஏசு பெருசு. சொல்லுங்க. நான் அதிகமாக அந்த பென்னியின் ஒர்ஷிப்புக்குள்ளே போயிட்டே இருப்பேன். சும்மா இருக்கும் போதெல்லாம், தனிமையாக இருக்கிற போதெல்லாம் அவருடைய ஒர்ஷிப் ஆராதனை எனக்கு மிக ஆறுதலாக இருக்கும். அல்லது வெஸ்டர்ன் இந்த ஆங்கில பாடல்கள் அதிகமாக நான் விரும்பி விரும்பி சேர்ந்து பாடுவேன். ஒரு பக்கம் தமிழ். அதுக்குள்ளே டெய்லி போயே ஆகணும். போய் இதில் சருகுவான், ஏதாவது சொருகுவான். சீப்போ நாயன்னு சொல்லி அதை தள்ளிட்டு இங்கே வந்துடணும். நீங்கள் ஈன்னு பாத்திரக்கூடாது. அவுட்டுவோம் சிந்தை. அதிலே உட்கார்ந்தா கதை கோளாறாக மாறி. இப்போ இயேசு உள்ளே இருக்கிறது வேதனைப்படுவார். அவர் வெளியே போக மாட்டார், ஆனால் வேதனைப்படுவார். அவரை வேதனைப்படுத்தினா நமக்கு வியாதி தான் வரும். அவர் வியாதி கொடுக்கறதில்ல, உடல் பாதிக்கப்படும். தம்பி, வாலிப பிள்ளைங்க பாருங்கடா, கவனமாக கையாளுங்கடா, நல்லதுக்கு பயன்படுத்துங்கடா. ஆமென். ஏன்னா அது நல்லது எவ்வளோ நடக்குது. தேங்க்யூ. அதான் எல்லா காவலோட என்ன அருமையான நீதிமொழி இல்லை.
உன் சிந்தைய எல்லா காவலோடும் காத்துக்கொள். அதிலிருந்து ஊற்று அங்கிருந்தான் புறப்படுது. ஊற்று அங்கிருந்தான் புறப்படுது. போஷிக்கிற ஊற்று. இல்லையா? நான் என்ன செய்வேன்னா, ஒன்றும் பெரிய முயற்சி பண்றதை விட இந்த இயேசுவோடே ஒட்டி இருந்தா அவர் வெட்டிடுவார் வேண்டாதவையெல்லாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒட்டிக்கொள், அவரே வெட்டிடுவார். செடியோடு கொடியாக டெய்லி நீ ஒட்டிக்க, அவரோடே வாழ கற்றுக்கொள். எங்க என்ன செய்தாலும் அவர்தான் சொல்லு. அப்படி ஒட்டி இருக்கிற போது உன் சிந்தை சரியாகும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சிந்தையில் கண்ணு அதான் பார்த்தோம். அவர் உள்ள இருப்பதால கண்டதையெல்லாம் பார்க்க விட மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்த. வாலிபர்களே எல்லாருமே தான் நான் பரிசுத்தமாய் வாழத்தான் பரிசுத்தர் உள்ள வந்திருக்கிறார். பரிசுத்தர் உள்ள வந்திருக்கிறாரு. அதனாலதான் அப்படியே பாடுங்க பார்க்கலாம். பரிசுத்தர், கரங்களை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போது இருப்பவரே, ஐயா இனிமேலோ வருபவர். சொல்லுங்க, எப்போது இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவர். சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். Good children. அப்பா அப்பா அப்பா, மகனாக தெரிந்து கொண்டி ராஜா, ராஜா சொல்லுங்க. ராஜா ராஜா ஆசாரியர்களும் நாங்கள். சொல்லுங்க சபையாரே, ராஜா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு glory, glory, amen. அன்பு செய், அன்பு. பரிசுத்தமாய் வாழ ஏக்கம் இருக்கிறவங்கள ஊக்கமா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமே. இவ்வளவு பேர் எல்லாருமே தூக்கிட்டீங்க. நிச்சயமா நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். நிச்சயமா பரிசுத்தமா வாழ முடியும். உங்களுக்கு ஆசை வந்துருச்சுல்ல, அப்ப தோசை வந்துடும். ஆசை வந்துருச்சுல்ல, ஸ்பெஷல் தோசை வரும். அதுதான் மிகப்பெரிய தேவை. பரிசுத்தமா இருக்கணும். இல்லையா? அந்த ஏக்கம் இருந்தா உங்களை கைவிடா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இப்போ கண்ணை கண்டதெல்லாம் பார்க்க விட மாட்டார். இந்த வாய் சொன்னல, சிந்த விடுங்க, சிந்த கண்ணு, இந்த வாய்
இந்த 3 தான் பிரச்சனை பண்ணுது. எதையாவது பேசிடுறான், அப்புறம் ஐயோ ஏன்டா சொன்னான். லேசா சவுண்டு கூட்டிட்டு கூட்டிடு. சவுண்டு இல்லாமல் அவனுக்கு ஓட மாட்டேங்குது. லோயா, தேங்க்யூ சார், தேங்க்யூ டேவிட். லோயா, தேங்க்யூ அப்பா. அதனால கவனமா ஒவ்வொரு நாளும் நலம் என் வாயை காத்துக்கொள். லோயா, என்ன பேசுறா என்பதை பேச முன்னால யோசித்து சொல்ல வைப்பார். வாயில வர்றதெல்லாம் சொல்லிடாத. லோயா, வந்ததெல்லாம் சொல்லாத, இயேசு தந்ததை மட்டும் சொல். வந்ததெல்லாம் சொல்லிடாத, வந்ததையெல்லாம் பேசிடாத. என்ன பாப்பா, வந்ததையெல்லாம் பேசாம அதில் இந்த பிறர் குறை உன்னை இந்த யூடியூப்ல பண்ற வேலை, பிறருடைய குறைகளை பட்ட பகல் போல் வெளிச்சம் போட்டு காட்டி தெரியாதவங்களெல்லாம் தெரிய பண்ணி ஒரு பிசாஸ் செய்யக்கூடாது. அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதுவும் தேவ மனிதர்கள் முகத்தை எப்படியோ போட்டு என் முகத்தையும் கண்டபடி போடுறாங்க. என்னதான் சொல்ல, குரங்கு மாதிரி போட்டு வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு? துட்டு சம்பாதிக்க. மிகப்பெரிய வேதனையா இருக்கு. சரி போட்டு நம்ம செய்யக்கூடாது, அவங்க செஞ்சாப்பா. நம்ம வாயால பிறருடைய குறைய வெளியே சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. முடிந்தா நேர சொல்லணும். இப்ப ஜான் ஏதாவது சொல்லணும்னா நேர சொல்லணும், அல்லது மேல சொல்லணும். இங்கிட்டு சொல்லக்கூடாது. அது ஆண்டவர், அது அசுத்தம். அங்க பரிசுத்தம் இருக்காது. அது அசுத்தம், அது அசுத்தம் கூடாது. ஆண்டவர் வேதனைப்படுவார். அது மாரி தேங்க்யூ அப்பா. பிறருக்கு ஒரு அவிசுவாசமா அடிக்கடி அறிக்கையிடு, கர்த்தர் கைவிட்டா, என்னை மறந்தார். பைபிள் இருக்கா அப்படி சொல்றாங்க. சீயோன் குமாரத்தி சொல்றா, கர்த்தர் கைவிட்டா, என்னை மறந்தார். ஆண்டவர் திருப்பி சொல்றார், ஏய் தகப்பன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ எப்படி சொல்ல போச்சு? சண்டைக்கு வர்றார், சண்டைக்கு வர்றார். சீயோன் குமாரத்தியே என்ன சொன்ன? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை உள்ளங்கையில் வச்சிருக்கேன், என் கண் முன்னால நீ இருக்கிற. எப்படி சொல்ல போச்சு நான் மறந்தாருன்னா? சொல்லுங்க, மறவா. இயேசு மறவான்னு ஒரு ஊழிய ஆரம்பிங்க, கை தட்டுங்க. அவன் அவ்வளவு வேதனைப்படுறார். எப்படி நீ சொல்ல போச்சுன்றார். அதனால அவிசுவாசமா வாயில வார்த்தை வராதபடி வாயை கர்த்தர் காத்துக் கொள்வாராக. எல்லாமே எதிராக இருந்தாலும், தோல்வி போல தோன்றினாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அவிசுவாசமா பேசிட மாட்டேன். எதிர்காலம் ஓஹோன்னு இருக்குத்தான் போகுது. ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு இருக்கு. இப்ப இருப்பது போல நான் இருக்க போறது இல்லை. எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும். காரணம், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். என்ன தம்பி, நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. இப்ப இருப்பது போல இல்ல. ஆமென். அவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவா. இந்த சங்கீதம் 71 நைட்டெல்லாம் பாட வச்சுட்டே இருக்கார். அதை பாட நேரம் இல்லை. அதில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். 71:21 உன் மேன்மையை பெருக பண்ணு. சொல்லுங்க, ஜான், டேவிட் கூட இருக்கிறவங்க, உங்கள் இந்த ஊழியத்தின் மேன்மை இருக்கு. எவ்வளவோ மேன்மை. இப்போ உலகம் போல பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊழியத்தை உலகமே பேச. இந்த மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவா, பெருக பண்ணுவா, பெருக பண்ணுவா. மறுபடி தேற்றுவா. இந்த ஊழியத்தில் உள்ள வேதனையின் மத்தியில் மறுபடி உங்களை தேற்றுவா. 71:21 சொல்லுங்க. 71:21 வாக்கு தத்தமா நான் சொல்றேன். அதனாலதான் பக்தன் சொல்றான், வீணையை கொண்டு துதிப்பேன், சுரமண்டலத்தை கொண்டு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு, என் ஆன்மா கம்பீரித்து மகிழும்.
காரணம் என் மேன்மையை பெருக பண்ணுவீர். உங்கள் மேன்மை பெருகும், உங்களை மறுபடி தேற்றுவா. அதனாலதான் பாடிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. என் உதடு உம்மை துதிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆமென். Glory. சமூகம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பிள்ளை நிக்கிறாங்கப்பா. 1.5 மணி நேரம் நிக்கிறாங்க. ஆசீர்வாதம். உயிரினும் மேலா. அவங்கள பார்த்தா அழுகையா வருது. ஏறத்தாழ 1.5 மணியா நிக்கிறீங்க. பிரசங்கம் பண்றவங்க நின்றுவோம், என்ன பிரசன்னத்தில் இருக்கிறதுனால. ஆனா நீங்க நிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து மனம் இறங்குகிறான். நீங்க எனக்காக நிக்கல, ராஜாவுக்காக நிக்கிற. பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நிக்கிறாங்கப்பா, உமக்காக நிக்கிறாங்க, கால் வலிக்க நிக்கிறாங்க. பிளஸ் பண்ணிருங்க, வல்லமையை ஊற்றுங்க. இதுவரை இல்லாத அபிஷேகம் இந்த நாள்ல ஊற்றப்படுகிறது. இதுவரை இல்லாத அபிஷேகம். Lord, fill my people. Lord, fill my people. Fill my people. இது ஒரு மறக்க முடியாத நாளா இருப்பதாக. ஆகஸ்ட் 17 நாளெல்லாம் சொல்லும்படி, சரித்திரம் பேசும்படி இது ஒரு ஸ்பெஷல் நாளா இருப்பதாக, அற்புதத்தின் நாளா இருப்பதாக, அபிஷேக நாளா இருப்பதாக. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஒரு மகன் கூட வெறுமனை போயிடக்கூடாது. ஸ்பெஷல். தேங்க்யூ அப்பா. உன் மேன்மையை பெருக பண்ணுவேன். மறுபடி உன்னை தேற்றுவோம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. பாவம் குட் நியூஸ் என்னன்னா, பாவம் மன்னித்து பரிசுத்தமாய் வாழ வைத்து, 3வது அவர் செய்கிற காரியம், பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகும் போது பிசாசு ஓடிடுவான். இப்ப பிசாசு மேல ஜெயம் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் தான் ஜீசஸ். இதை நீங்க சொல்லணும் என்பதற்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பா பிசாசு பீன்னு வச்சுக்கோங்க. பா பீ பா. பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தமாய் வாழ வச்சு பிசாசின் மேல் ஜெயம் கொடுத்து எங்கே கொண்டு போறாரு? இவர்தான் ஜீசஸ், இவர்தான் ஜீசஸ். ஏசையா சொல்லுங்க. அப்பா 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 அப்பா. ஹல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. இந்த நல்ல செய்தியை தெருவா சொல்லுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க. அதில் சொல்லுவான் பக்தன், நாள்தோறும் உங்களுடைய ரட்சிப்பை சொல்லுவேன். 71:15
14:15 அந்த வசனத்துல நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாருங்க எப்படி பொருத்தனை பண்றாரு பாருங்க. என் மேன்மையை பெருக பண்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் என்ன செய்வேன் தெரியுமா? எப்போது நம்பிக்கை கொண்டிருந்து, எப்போது நம்பிக்கை கொண்டிருந்து மேலும் மேலும் துதிப்பே. எப்போது நம்பிக்கை கொண்டு மேலும் மேலும், அதான் பொருத்தனை. ஆமென் சொல்லுங்க. more and more praise, always hope, trust, நம்பிக்கை. சொல்லுங்க நம்பிக்கை, துதி, மேலும் மேலும் துதி. அடுத்து வருவதுதான் நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கை கொடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் முதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன் இரவு பகல், நான் பாடுவேன் இரவு பகல், துதியா சொல்லுங்க நிறைந்து இருப்பதாக. ஒரே ஒரே இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது முதடு ஹல்லேலூயா கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லுங்க பாடும்போது ராஜா 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 க்ளோரி. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் சிக்கபகதரக்க. ஆமென் ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பிசாசின் மேல் ஜெயம், பரலோகம். கண்ணை மூடுனா அவரை பார்த்துடணும். இதுக்கு தான் இயேசு உள்ள வந்தார். பாப்பா பீப்பா ஞாபகம் வச்சுக்கிருவீங்களா? பாப்பா பீப்பாடா. எப்படியாவது நீங்கள் ஊர் உலகத்துக்கு சொல்லணும். இது ஒரு மதம் அல்ல. இந்த உலகம் நம்ம கிறிஸ்தவ மதம்னு தள்ளிட்டாங்க. மதமாயா போதிக்கிறீங்க? வாழ்க்கை அவரோட வாழ்கிறோம்ல. சொல்லுங்க, வீட்டுக்காரோட 10 வருஷம் வாழ்ந்துருக்கேன்னு சொல்லுவீங்கள்ல, 20 வருஷம் வாழ்ந்துட்டங்க. அதுபோல தான் இயேசுவோட வாழ்கிறோம். இயேசுவோட வாழ்கிறோம், இயேசுவோட வாழ்கிறோம், இயேசுவோட வாழ்கிறோம். இரவும் பகலும் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை. என் பிள்ளைகிட்ட கேளுங்க, இதை போல பாக்கியமான வாழ்க்கை இல்லை. இதை நம்ம சொல்லணும். இந்த பக்தன் சொல்றதுக்கு சொல்றான். அந்த 17, 18 அருமையான, அதை என்னால் புரிஞ்சுக்கவே முடியாது. எவன சொல்றான்,
இப்பொழுது தேவனே இந்த சந்ததிக்கு சாரி உமது 17 18 17 முதல்ல சொல்லு. தேவனே தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்த இப்ப அவருக்கு வயது வந்துருச்சு. நம்மன்னு சொல்ல, நான் தான் சின்ன வயது, நான் வாலிபன் சொல்லிட்டேன். அப்புறம் என்னை மாதிரி சொல்லக்கூடாது. சரி, பெரியவங்க மாதிரி வயதானவர் பாடுறாரு. இப்படி வயதானவர் சொல்றாரு, சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீங்க. இதுவரைக்கும் நான் உமை குறித்து சொல்லிட்டு வந்தேன். இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, பக்தனுடைய ஒரு சுவிசேஷ பாரம் பாருங்க. சில இளமை முதல் நீர் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரை நான் உண்மை அறிவித்து வந்தேன், இதுவரை அறிவித்து வருகிறேன். இதோட கதை முடியல. அவனுடைய ஏக்கத்தை கவனிங்க. இப்பொழுதும் என் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையை, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை, வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கணும். இப்ப இந்த சந்ததிக்கு நான் அறிவிக்கணும், இனி வரப்போற சந்ததிக்கு அறிவிக்கணும். அதனால கைவிடாதீங்க சொல்றா. அதனால என்ன எடுத்துறாதீங்க, வியாதியில படுக்க வச்சிடாதீங்க. நான் ஓடணும், நல்லா இருக்கணும். எதுக்கு? உம்மை குறித்து சொல்லணும். இந்த சந்ததிக்கு, இனி பிறக்க போற பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, இனி பிறக்க போற பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும். அதனால என் உடலை காப்பாத்துங்க, என் உடலை காப்பாத்துங்க. என்ன அருமா பாரம், சுவிசேஷ பாரம். ஹல்லேலூயா. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுவீங்க? நான் அறிவிக்கணும், இயேசு அறிவிக்கணும். இவர்தான் பாவ மன்னிப்பு, இவர்தான் பரிசுத்த, இவர்தான் பிசாசுகள் ஜெயம் கொடுக்கிறவர், இவர்தான் பரலோகம் கொண்டு போகிறவர். இதை நான் சொல்லணும், அறிவிக்கணும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கை விடாதவரே. Thank you அப்பா, thank you அப்பா. விடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். Glory. ஆமென். பாடும்போது என் உதடு ஆமென் ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. பாடும்போது Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா Thank you அப்பா, thank you அப்பா. Jesus
அப்படியே ஒரு நிமிடம் முழந்தாள் பண்ணிட்டு முடிச்சிடும். ஹல்லேலூயா. ஆராதனை மிகப்பெரிய ஆச்சரியம். 1.25 மணி நேரம் நின்றுட்டீங்க. உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேனா. ஹில் சாங்கில் அப்படி நிற்பாங்க. நீங்கள் ஹில் சாங்கே மிஞ்சிட்டீங்க. ஹில் சாங் சர்ச், ஆஸ்திரேலியா ஹில் சாங் சர்ச், அந்த ஒர்ஷிப்பை நான் அடிக்கடி பார்ப்பேன். நின்றுக்கிட்டே இருப்பாங்க. எப்படா உட்காரவே மாட்டேன். அப்படி தான் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உலகமெங்கும் உங்களை குறித்து பேச போகிறாங்க. ஹில் சாங்க உலகமெங்கும் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. கை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. பா உங்க பிள்ளைங்கப்பா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விட என் பிள்ளை தள்ளாட சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்தீங்களே, வாக்கு தந்தீங்களே. நன்றி நன்றி. ஆமென். இந்த ஊழியத்தை மறவாமல் நினைத்தீரையா, அதனாலதான் என்ன அனுப்பியிருக்கீங்க. மனதார எத்தனை நம்புறீங்க இந்த ஊழியத்தை கர்த்தர் மறவாமல் நினைத்தீரையா. உங்களை பலவீன நேரங்களில் பலன் தந்தாரா. பலன் கொடுக்குறீங்க. வியாதி மேற்கொள்ள முடியாத பலன் சொல்லுங்க. சுகமானே பாருங்கப்பா, பாருங்கப்பா. வா வா. ஆமென். வா. நன்றிப்பா, நல்ல சுகத்தை கொடுத்துட்டீங்க. வியாதி மேற்கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்கு வியாதி மேற்கொள்ள முடியாது. மறவாமல் நீனை ராஜா. ராஜா ராஜா இரவும் பகலும் நினைக்கிறாரா, நினைக்கிறாரா. அப்பா 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 அப்பா.
ராஜா ராஜா. ஆமென். மறவாமல் நினைத்தீரே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மறவாமல். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. மறவாமல் நினைக்கிறோம். இந்த ஊழியத்தை மறவாமல் நினைக்கிறோம். நாகர்கோவில்னு நினைவு வந்தாலே இந்த ஊழியம் நினைவுக்கு வந்துடும். காரணம், கர்த்தர் எழுப்பின ஒரு மிகப்பெரிய ஊழியம். அல்லேலூயா. இந்த ஊழியம் இன்னும் ஆலமரமா பரவத்தான் போகுது. இன்னும் பெருகத்தான் போகுது. இன்னும் 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 ஊழியத்தோடு இருக்கிற உங்களை கர்த்தர் மென்மேலும் பெருக பண்ணுவார். கடைசியாக முடிக்க முன்னாடி இந்த ஊழியத்துக்காக நினைக்கிற போதெல்லாம் அந்த கோரேஸ் என்பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் எஸ்ஐயா 44:28 கோரேசை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இவன் என் மெய்ப்பன். கோரேஸ் என் மெய்ப்பன். கோரேஸ் சொல்லுங்க, கோரேஸ். இந்த ஊழியம் கோ ரேஸ் தான். இவங்க மட்டும் ரேஸ் போகல, உங்களையும் இழுத்துக்கிட்டு போறாங்க. கோரேஸ், கோ ரேஸ். ஒவ்வொரு ஊழியமும் கோ ரேஸ் தான். தடைகளை உடைச்சு தடைகளை தாண்டி என் மெய்ப்பன் சொல்லுங்க, இவன் என் மெய்ப்பன், இவர் என் மெய்ப்பன். இந்த ஊழியத்தை குறித்து சொல்ல, எருசலேமை நோக்கி கட்டப்படு என்று, தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். இதில் என்ன புரியுது? சபையை கட்டி எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வார். அதான் அதான் கோரேஸ். சபையை கட்டி, சபையை கட்டுறாங்களா? இந்த சபையை மட்டுமில்ல, ஊரெல்லாம் சபையை கட்டிட்டு இருக்காங்களா? இவங்க ஃபுல் காஸ்பல் இல்லாட்டாலும் எல்லா காஸ்பலும் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லி சபை பாகுபாடு இல்லாம சபையை கட்டிட்டு இருக்கிறாங்களா? கைதட்டுங்கய்யா. என்ன கோரேஸ், நீ என் மெய்ப்பன், சபையை கட்டுவாய், எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வாய். எவ்வளவு ஆறுதலா இருக்கா உங்களுக்கு தான் அது. ஆமென். நீங்கள் இந்த சபைக்கு தூணா துணையா கட்டுவீங்க. சபைக்கு மற்ற சபையிலிருந்து வந்திருக்கலாம், அந்த சபையை நீ கட்டுவீங்க, நீ கட்டுவீங்க. நீங்களும் மேய்ப்பரை அறுப்பீங்க, ஆடுகளை மேய்ப்பீங்க, கட்டுவீங்க, எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வீங்க. ஆசைப்படுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானதையெல்லாம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். இப்படி ஆசைப்படுங்க. நான் சொன்னது போல தோசை வந்துடும். ஆசைப்பட்டு கைதட்டுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய சரியா கற்று தாரும் தெய்வமே. சரியா பிரியமான 2 மைன தானே. ஆமென். ஒரு ஆசை, அவருக்கு பிரியமானதான் செய்யணும். அவர் கொடுத்த இந்த எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அப்படி சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானத எல்லாம் இந்த ஊழியத்தில் என் பிள்ளைங்க செய்வாங்க. ஆமென். அப்படியே ஆகட்டும். அதோடு மட்டும் இல்லை, கர்த்தர் சொல்றார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். அப்படின்னா பிசாசை கீழ்ப்படுத்துவான். பிசாசை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடை கட்டுக்களை அவிழ்க்கும்படி, அதிகாரிகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவின் கட்டுக்களை அவிழ்க்கிறவர்கள், தேசத்தை கட்டி காட்டி படைக்கிற பொல்லாத ஆவிகளை
அகற்றுகிறவர்கள், கட்டுக்களை அவிழ்க்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியம் கட்டவிழ்க்கிற ஊழியம். கைதட்டு. கட்டவிழ்க்கிற ஊழியம், கட்டவிழ்க்கிற ஊழியம். சக்கபகதரா. சாதாரண ஊழியம் அல்ல. கட்டுக்கள் உடையுதா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அந்த ஜெபம், அந்த உபவாச ஜெபம் ஊரெல்லாம் பார்க்குது, உலகமெல்லாம் பார்க்குது. காரணம், கட்டுக்களை அவிழ்க்கிறார்கள், கட்டுக்களை உடைக்கிறார்கள். இதுதான் ஊழியம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அதோடு இல்லை, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும், கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு முன் வாசல்கள் பூட்டப்படாத வாசல், ஆமென், திறக்கப்படாத கதவுகள். எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசிங்க. இந்த ஊழியத்துக்கு கதவுகள் திறந்திருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் கதவு திறந்திருக்கும். பூட்டப்படாத வாசல், திறந்து வைக்கிற கதவு. எல்லா ஊழியங்களுக்கும் கைதட்டுங்க. பூட்டப்படாத இந்த ஊழியத்துக்கு பூட்டப்படாத வாசல். ஆமென். அப்படி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாகர்கோவில்ல பூட்டப்படாத வாசல், திறக்கப்பட்ட கதவு ஊழியத்துக்கு உண்டாவதா? ஆமென் சொல்லுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. கோரேஸ், கோ கோ மை சன், கோ கோ கோ. பாடும்போது ஆமென். கோ கோ. Amen, amen. சொல்றாரு 45 முதல் வசன கடைசி பகுதி. அவனை பார்த்து, இந்த மகனை பார்த்து, ஊழியனை பார்த்து, உங்களை பார்த்து வலது கையை பிடிச்சு சொல்லுகிறா. பார்த்து கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போ, நான் உனக்கு முன்னே போ. ஊழிய பாதையில நான் உனக்கு முன்னே போ. கோணலானவைகளை செவ்வையாக்குவே, செவ்வையாக்குவே, கோணலானவைகளை செவ்வையாக்குவே. ஆமென். அப்படியே விசுவாசி, அப்படியே விசுவாசி. 4ஆம் வசனம், வெண்கல கதவா உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களா முறிப்பேன். வெண்கல கதவுகளா, வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாக்களை முறிப்பேன். அந்த அந்தகாரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை சபை கொண்டு வருவேன். அந்தகாரத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம்னா எது? அதான் ஆத்துமாக்கள். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு நான் கொடுப்பேன். இந்த அந்தகாரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை உனக்கு கொடுப்பேன், கொடுப்பேன். ஹல்லேலூயா. பெண்களை கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களாகிய அவருடைய ஆத்துமாக்கள், அவரை அறியாத ஆத்துமாக்கள், அவர்களை இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் பொக்கிஷங்களை கொடுப்பேன்னு சொல்லி கைதட்டுக பார்க்கலாம். உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன்.
அதனாலதான் எல்லையை பெரிதாக்கு மகனே, விஸ்தாரமாக்கு. ஆண்டவர் செய்வாராக. ஒரு பெரிய இடம் கிடைப்பதாக, என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஒன்று நான் பார்த்தேன், உண்மையா ஊழியம் செய்கிறவங்கள அவர் மறப்பதே இல்லை. மேலும் மேலும் பெருக பண்ணுவோம். ஆமென், ஆமென். இதுதான் கோரேஸ். தொடர்ந்து ஓடுங்க. நான் முடிக்க போறேன். மணி 9 போகுது. யாருமே போக விரும்பல. காரணம், ராஜாதே ராஜாவில் ஆவி கொண்டிருக்கிறான், உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறான். தடைகளை உடைத்தீரையா, அல்லாத விடவில்லை. அப்பா, நன்றி நன்றி ஐயா. ராஜா, மறவாமல் நினைத்தி இந்த ஊழியத்தை மனதார நன்றி சொல். ராஜா ராஜா, ஆமென் ஆமென். கடைசியா சொல்லி முடிங்க பார்க்கலாம். இரவோ இரவோ நன்றி நன்றி ஐயா. பாருங்கப்பா, ஆராதனை ஆராதனை அப்பா.